ஒன்றல்ல இரண்டல்ல, ஒரு கிராமமே ஒன்றிணைந்து அன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஆக்கிரமித்து போராடிக் கொண்டிருந்தனர். கண்ணீர் முகத்துடன் இங்கே இவர்கள் கதறிக் கொண்டிருக்க காரணம் ஆசையினால் வந்த ஆபத்து. ஒரு பவுனுக்கு 10,000 ரூபாய் தருவதாகவும் ஆதார் கார்டுக்கு அன்பளிப்பு கொடுப்பதாகவும் ஆசை வார்த்தை கூறி பல கோடிகளை அபேஸ் செய்திருக்கிறது ஒரு கேடி தம்பதி. ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் விபூதி அடித்த அந்த தம்பதியின் பெயர் விஜயசாந்தி, வீரப்ப மொய்லி. ராமநாதபுரம் அடுத்துள்ள பனையடியேந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். இருவரும் திருப்பூரைச் சேர்ந்த ஒரு தொண்டு நிறுவனத்தின் வேலை செய்வதாகவும் அந்த நிறுவனம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தில் பல அதிரடி ஆஃபர்களை வைத்திருப்பதாகவும் ஊருக்குள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அதாவது, ஒரு சவரன் நகையை கொடுத்தால் மாதம் 10,000 ரூபாய் பணமும் 3 மாதம் கழித்து நகையும் திருப்பி தரப்படும் என முதல் சரவடியை பற்ற வைத்துள்ளனர். அடுத்ததாக, வெறும் ஆதார் கார்டை மட்டும் கொடுங்கள், அசத்தலான பரிசுகளையும் அன்பளிப்புகளையும் அள்ளித் தருகிறோம் என சொல்லி 2வது பட்டாசையும் கொளுத்தி போட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு தடாலடி ஆஃபரை கேட்டதும் பனையடியேந்தல் கிராம மக்களின் மனதில் ஆசை துளிர்விட்டுள்ளது. ஆனால் அந்த கிராமத்தில் வசித்து வரும் அனைவரும் கூலி தொழிலாளிகள். காட்டு வேலை செய்து சிறுக சிறுக 1-2 தங்க மணிகளை வாங்கி வைத்திருந்துள்ளனர். அந்த நகைகளை குறிவைத்த இந்த தம்பதி ஒவ்வொரு இல்லத்தரசியிடம் வீடு வீடாக சென்று இந்த திட்டத்தை பற்றி சொல்லி மூளை செலவை செய்திருக்கிறார்கள். இதனால் பல பெண்கள் கணவனுக்கு கூட தெரியாமல் நகையை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி வீட்டு அலமாரியில் படுத்து உறங்கும் ஆதார் கார்டுக்கு அசத்தலான பரிசு கிடைக்கும் என்ற நப்பாசையில் அதையும் கொடுத்துள்ளனர். நகைக்கு 10,000 ரூபாய் பணம் வரும், ஆதார் கார்டுக்கு அன்பளிப்பு வரும் என காத்திருந்த பெண்களுக்கு 3 மாதம் கழித்து மிரட்டல் மட்டுமே வந்தது. ஆம், கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து பெண்களின் வீடுகளில் கடனை கட்ட சொல்லி கதவை தட்டி இருக்கிறது ஒரு கும்பல். நாங்கள் அப்படி எந்த கடனும் வாங்கவில்லையே என அந்த நபர்களிடம் கேட்டபோது அப்போதுதான் உண்மை அம்பலமாகியுள்ளது. வந்தது வங்கி ஊழியர்கள். இந்த கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து பெண்களின் பெயரிலும் பல திட்டங்களின் கீழ் 6 கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த பலே வேலையை செய்ததும் அந்த கேடி தம்பதிதான். அனைவரிடமும் ஆதார் கார்டை வாங்கி அதை வைத்து வங்கியில் கடன் பெற்றது தெரிய வந்திருக்கிறது. மொத்தம் 76 பேரிடம் 600 சவரன் நகையும் ஆதார் கார்டை வைத்து 6 கோடி பணமும் வாங்கிக் கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். நகை பறிபோனதோடு வங்கியில் கடனாளியாகவும் மாற்றி சென்ற விஜயசாந்தி, வீரப்ப மொய்லி தம்பதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகைக்கு ஒரு பவுனுக்கு 10,000 தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. 3 மாசத்துல அது திருப்பி தந்துறேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப 10,000 வேற கிடைக்குதே அப்படின்னா ஒரு மாசம் செலவுக்காவது ஆகுமே அப்படின்னு நாங்களும் ஏமாந்து கொடுத்துட்டோம். அதை அவங்க வாங்கிட்டு 3 மாசம் திருப்பி தரதான் சொன்னாங்க. அவங்க திருப்பியே தரல. 3 மாசத்துல போய் கேட்டேன், நாங்க கொடுத்த நகை திருப்பி தரேன்னு சொன்னீங்களே எங்கன்னு. இந்த அடுத்த மாசம் தரேன், இந்த அடுத்த மாசம் தரேன், அங்க போய் கேட்கிற சமயம் சொன்னாங்க, திருப்பியே தரல. மோசடி தம்பதியை கைது செய்து நகைகளை மீட்டு தருமாறு வங்கியிலிருந்து கடன் கேட்டு மிரட்டக்கூடாது எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்க பேர்ல பூரா எல்என்டியை போட்டு, எல்என்டி பைனான்ஸ்ல ஒரு 4 விதமான எல்என்டியை போட்டு எங்க பேர்ல எங்க குரூப், எங்க நாமினி, எங்க எல்லா பேரையும் போட்டு பணத்தை எடுத்து இண்டிவிஜுவலா கையில மட்டும் அவங்க பணத்தை வாங்கிட்டாங்க. பணத்தை வாங்கிட்டு ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவங்க கெட்டுனாங்க. கெட்டு இப்ப திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தப்ப அவங்க எல்லாம் சஸ்பெண்ட் நிப்பாட்டிய உடனே அவங்க கையில இருந்து காசு கட்டாதனால இப்ப எல்என்டிக்காரங்க பூரா எங்க கிராமத்தை சேர்ந்தவங்களை டார்ச்சர் பண்றாங்க. இப்படி அப்பாவி ஏழை பெண்களை ஏமாற்றிய மோசடி தம்பதி கிடைத்த பிறகு அனைத்து உண்மைகளும் வெளிவரும்.